ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாம்பு யூஸ் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துக்கலாங்க. நான் பேண்டீன் ஷாம்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிராண்டு வச்சுருக்கீங்களோ எந்த ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கையை வச்சு அந்த ஷாம்பு தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஷாம்பு நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ அடுத்ததாக இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம வீட்டில் கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் நீங்கள் சுற்றி கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு ஓட்டை போட்டு எடுத்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எதை க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த வாஷிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா மேலே வாஷிங் மிஷினை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூசி படிஞ்சிருக்கும். நிறைய கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி லிக்யூடு ரெடி பண்ணி இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் மேலே அதுக்கப்புறமா சுற்றி இது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வீட்டில் பழைய ப்ரெஷ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி பழைய டூத் ப்ரெஷ் எல்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க. இதை வச்சு நம்ம சுற்றி நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷிங் மிஷினில் நம்ம அந்த மூடி ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ளே கேப் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு இருக்குங்க. அதுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணி வாஷிங் மிஷினில் மேலே சுற்றி எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நல்லா நனைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதை வச்சு நம்ம இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. இது போல் நீங்கள் 1 ஸ்பூன் ஷாம்பில் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம வாஷிங் மிஷின் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கிச்சன் சிங்க்லலாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம நான்வெஜ்லாம் இதுக்குள்ளே வச்சு க்ளீன் பண்ணுவோம். முக்கியமாக நம்ம மீன், ப்ரானு, நண்டெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு விதமான பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நமக்கு அந்த மீன் வாடை, நண்டு வாடை, ப்ரான் வாடை ரொம்ப அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன தான் சோப் போட்டு க்ளீன் பண்ணாலும் அந்த வாடை போகவே செய்யாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இது போல் நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த சிங்கில் உள்ளே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிங்கை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த பேட் ஸ்மெல் இருக்கவே செய்யாதுங்க. நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி இருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் சிங்க்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல பளிச்சுன்னு பளபளன்னு ஷைனிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணும்போது நம்ம கையிலையுமே ஒரு விதமான பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம சோப்பு போட்டு க்ளீன் பண்ணாலும் கையில் இருக்கிற பேட் ஸ்மெல் சரியாக போன மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை நம்ம இந்த மாதிரி சிங்கில் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா கை நல்ல வாசனையாக இருக்கும். அந்த பேட் ஸ்மெல் எதுவும் இருக்காது. நீங்கள் இதை ஹேண்ட் வாஷ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பால்கனிலலாம் பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்ணாடி டோர்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் தூசி அழுக்கெல்லாம் ரொம்ப படிஞ்சிருந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற விண்டோ இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற அந்த கண்ணாடி டோர்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குது. அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை
இந்த மாதிரி அந்த கண்ணாடியில் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் வந்து தண்ணியை நல்லா நனைச்சி பிழிஞ்சு எடுத்துட்டு அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு ஆயிருங்க. அந்த தூசி அழுக்கு எல்லாமே காணாமல் போயிடும். கண்ணாடி வந்து நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பாருங்கள், அதுலேயும் கூட நீங்கள் இந்த மாதிரி லிக்யூட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் வந்து தண்ணியை நனைச்சி நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற டிவிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் வந்து நல்லா தண்ணியை நனைச்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒருக்கா நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துகிட்டு கடைசியாக நீங்கள் வந்து ஒரு துண்டை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. துண்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி துண்டு எடுத்து தொடச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த மாதிரி டிவியெல்லாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விட்ச் போர்ட்லேருந்து அந்த ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி லெதர் ஷூலாம் வச்சுருக்கோம். முக்கியமாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போடுறது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போடுற ஷூவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷூ பாலிஷ்லாம் வாங்கி வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம வந்து ஷூ பாலிஷ்லாம் போட்டு விட்டோம் அப்படின்னா அதோட வாடை வந்து 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த வாடையே ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த ஷாம்பு லிக்யூட் இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாங்க. ஷூவில் நீங்கள் வந்து சுற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷூ வந்து பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு ஷைனிங்காக இருக்குங்க. ஷூவில் இருக்கிற பேடு ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க. அந்த பேடு ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஷூ வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காக இருக்குன்னு. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின்லலாம் துணி துவைக்கும் போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த துணியெல்லாம் வெயிலில் காய போட்டு எடுக்கும்போது ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி இருக்கும், கலர் போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கலர்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் இதுக்குள்ளே வந்து துணி துவைக்கிற லிக்யூடு அல்லது துணி துவைக்கிற பவுட்ரு போட்டு துவைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கங்க. இதில் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துக்கலாங்க. என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஷாம்பு வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க, நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லிக்யூட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக இதை வந்து இந்த மாதிரி துணிக்கு மேலே ஊற்றி விட்டுறலாங்க. இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து துவைச்சி பாருங்கள். துணி வந்து வெளுத்து போகாது, கலர் எதுவுமே போகாமல் நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்கோங்க. துணியில் வந்து நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி துவைச்சிருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம வந்து காஃபி அல்லது டீலாம் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னாப்பில் நம்ம வந்து கை தவறி அந்த காஃபி அல்லது டீ வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கொட்டிடும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து காஃபி டீலாம் கொட்டிருச்சு அப்படின்னா இனி வந்து கவலையே படாதீங்க, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக ஷாம்பு வந்து ஊற்றி விடுங்க. பழைய ப்ரெஷ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை தூக்கி போடாதீங்க. அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. ரொம்ப நேரம் நீங்கள் தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. 1 நிமிஷம் நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே போயிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேய்க்கவே அந்த கரை எல்லாமே போகுது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து தண்ணியில் நல்லா துவைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக அப்படியே அலசி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணியில் அலசி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காஃபி கரை எங்கே பட்டுச்சுன்னு தெரியாத அளவுக்கு காணாமலே போயிடும். காஃபி டீ கரை ரெண்டுக்குமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கரை படிஞ்சிருக்கு, ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க.
இப்போ பாருங்கள், அந்த ஸ்டவ்வில் வந்து சுற்றி இருக்கிற அந்த கேஸ் பேனர் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற பிளேட்டு வந்து எந்த அளவுக்கு கரையாக இருக்குன்னு. எவ்வளோ கரை இருந்தாலும் பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூட் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த கேஸ் பேனரை சுற்றி இருக்கிற பிளேட்லாம் நம்ம வந்து கலட்டி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்மள நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போவோம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு டக்குன்னு தூங்க போயிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வந்து இந்த மாதிரி பழைய ப்ரெஷ்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இது போல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்ம கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து சுற்றி இருக்கிற எண்ணெய் பிசுக்கு, அதுக்கப்புறமா அந்த கரை எல்லாமே ஈஸியாக போயிருங்க. இப்போ பாருங்கள், அந்த கேஸ் பேனர் இருக்குது பாருங்கள், அதை சுற்றி இருக்கிற பிளேட்டில் வந்து நான் வந்து க்ளீன் பண்ண அந்த கரை வந்து எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த கரை போகுதுன்னு. இந்த மாதிரி ப்ரெஷ் போட்டு எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இந்த அடுப்பில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த ப்ரெஷ்ஷில் வந்து ஒட்டிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுட்டு வேறு ஏதாவது க்ளீனிங் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி வந்து ப்ரெஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு துணி எடுத்திருக்கேங்க. ஒரு காட்டன் துணியை தண்ணியில் வந்து நல்லா நனைச்சி இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. சுற்றி எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கேஸ் ஸ்டவ் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேனரை சுற்றி இருக்கிற பிளேட் வந்து எந்த அளவுக்கு கரையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற கரை எல்லாமே போயிடுச்சு. நீங்களும் இது போல் ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.